ஹாய், இன்னைக்கு பார்க்க போகிற மூவி கோல்டு மூவி. ஆஸ்திரேலியாவில் எடுக்கப்பட்ட ஒரு படம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டு நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தங்கத்தை நோண்டி எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அங்கே போனப்போ பார்த்தீங்கன்னா அந்த தங்கத்தை எடுக்க முடியும். அதுக்காக என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த ஒரு ஜீப் ஒன்று இருக்கும், அதை கட்டி இழுக்கலான்னு பார்ப்பாங்க. ஆனால் அது முடியாது. ஏன்னா அடியில் இருக்கும். அதனால் முடியாது. அதனால் என்ன பண்ணுறாரு, சரி நான் வேறு வண்டி எடுத்துகிட்டு வரேன், நீ தங்கத்துக்கு காவலாக இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஒரு வாக்கி டாக்கி இருக்குது, அதில் தான் 2 பேரும் பேசுகிறாங்க. இவர் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிட் பண்ணுறாரு. ஆனால் அவர் வரவே இல்லை. ஒன்று வாக்கி டாக்கில் கேட்குறது, என்ன பண்ணுற, ஏது பண்ணுற, இன்னும் ஏன் வரலன்றாரு. எனக்கு வண்டி கிடைக்கல, நான் வேறு வண்டி அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன், அதனால் நீ தங்கத்துக்கு பாதுகாப்பாரு, யாராவது எடுத்துகிட்டு போயிட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படி இருக்கும்போது தான் அங்கே ஒரு ஃப்ளைட் ஒன்று பார்க்குறாரு. அந்த ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒட்டஞ்சி கிடக்கும். அங்கே சாப்பாடு இருக்கா என்னன்னு போய் பார்க்குறாரு. தண்ணி இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ அங்கே ஒரு பெண் வராங்க. அவன் பார்த்தோன்னே பேய் என்னமோ நினச்சிட்டு பயந்துட்டு போய் ஒழிஞ்சுப்பாரு. அப்புறம் பார்த்தா, நான் பேய் கிடையாது, நான் உதவி பண்ண தான் வந்திருக்கேன், விட்டுட்டு போன தங்கத்தை எடுக்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, அப்படிலாம் இங்கே எதுவுமே இல்லைன்றாங்க. இல்லை இருக்குன்னும் பொழுது அவங்கள அடித்து கொண்டுறாரு. கொன்று அங்கேயே புதைச்சிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா வெயில் அடிக்க 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 அவருக்கு ஸ்கின் அலர்ஜி வர ஆரம்பிச்சிருது. தண்ணி இல்லை, எதுவுமே இல்லாமல் திரும்பவும் அவர் வாக்கி டாக்கியில் பேசுகிறாரு. வரியே வர மாட்டியான்னு சொல்லி கேட்குறாரு. நான் வரேன்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்காரு தவிர அவர் வந்தவர் இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இவரால் முடியல. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உடம்புல நிறைய ஸ்கின் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்குது. அது இல்லாமல் இந்த ஓநாய்கள், நாய்கள் எல்லாம் அவர் கடிக்க வந்துக்கிட்டே இருக்குது. என்னதான் பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சின்னு அங்கேயே இருக்கும். திரும்ப ரொம்ப பசியாக இருக்கிறதுனால அங்கே ஒரு பாம்பு ஒன்று வருது. சரி, அதையாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதை பிடிக்க பண்ணுவார். இவர் ஏற்கனவே ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால அதை பிடிக்க முடியாது. அந்த பாம்பு போயிடும். இப்போ அந்த நபர் கேட்குறாரு, தங்கம் பாதுகாப்பாக இருக்கா, என்ன பண்ணுற, ஏது பண்ணுறேன்னு. அவர் சொல்கிறாரு, எனக்கு பசிக்குது, என்னால் முடியல, சீக்கிரம் வான்னு சொல்கிறாரு. இன்னும் 1 மணி நேரத்தில் நான் வந்துடுவேன் அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் அப்படி உருண்டுக்கிட்டே தான் இருக்காரு. அவருக்கு நேராக ரொம்ப உடம்புலாம் ரொம்ப ரத்தம்லாம் சொட்ட ஆரம்பிச்சிடும், கொப்பளம் போட ஆரம்பிச்சிருது. உடனே என்ன பண்ணுறாரு, மயக்கம் அடைகிறாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் மயக்கம் லைட்டு தெளிஞ்ச உடனே அவர் கொன்ன பொண்ணு அப்படியே அவருக்கு முன்னால் போகிற மாதிரி தெரியுது. ஆனால் இதெல்லாமே நோட் பண்ணிட்டு இருக்கான் அந்த நண்பர். ஏன்னா அவன் போகவே இல்லை. அவன் அந்த மலைக்கு பின்னாடி இருந்து பைனாகுலரில் பார்த்துட்டு தான் இருக்கான், என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க. ஏன்னா இவன் இறந்த உடனே அந்த தங்கத்துக்கு எடுத்துக்கலான்னு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது ஏது நடந்ததுங்கிறது ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த மூவி, கோல்டன் மூவி. அதில் பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னொரு மூவி, இந்த மாதிரி மூவியெல்லாம் நிறையா எடுத்து உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்க முடியும். நன்றி, வணக்கம்.